குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கற்றுக்குள்ள விசுவாசமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹாய் ஜோனா, எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜோனா. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்றைக்கி வந்து நம்ம ஜோனாக்காக்கு ஸ்பெஷல் டே. என்ன தெரியுமா? பர்த்டே தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாருமே சேர்ந்து ஜோனாக்காக்கு விஷ் பண்ணணும். பண்ணிடலாமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஜோனாக்காக்கு விஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஜோனா, இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம்? எப்பவும் போல் ப்ரேயர் தான்க்கா. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கண்ணை மூடி முட்டி போட்டு இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் கண்ணு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா, ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே, அப்பா அந்த சண்டே கிளாஸ் ஆண்டவரே ஆன்லைன் மூலிமா நாங்கள் கற்றுக் கொடுக்குற இந்த காரியத்திலே கூட தகப்பனே, அப்பா நம்முடைய பிரசன்னம், அப்பா நம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருக்கும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் அப்பா கற்றுக் கொடுக்குற அப்போ பாடல்களையும் கத்தர ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. அப்பா ஸ்டோரியின் பகுதியிலே கூட தகப்பனே உங்கள் நாம மகிமைப்பட்டு ராஜா. அப்பா ஸ்தோத்திர வசனம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது கூட தகப்பனே, அப்பா தேவ ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிற மாதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ராஜா. அப்படியாய் கூட தகப்பனே உடைய வார்த்தை மூலியமாக தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகளோடு கூட அப்பா நீர் பேசும்படியாக கூட இடைபடும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். கத்த நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆரம்ப முதல் முடிவு மட்டுமாய் உடைய பிரச்சனத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தரப்பா நீர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்படுத்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறதை நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் என்ன ஜோனா? டான்ஸ்க்கா. ஓ, டான்ஸா? எல்லாருக்கும் பிடிச்சமான செக்ஷனில் அது. ஆமாக்கா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்ஷன் இது. ஆமாம் ஜோனா. சரி ஓகே ஜோனா, இந்த வீக்கோட டைட்டில் தெரியுமா உனக்கு? தெரியாதேக்கா. தெரியாதா? குட்டீஸ் உங்களுக்கு தெரியுமா? ஓ, உங்களுக்கோ தெரியாதா? எனக்குமே தெரியாது குட்டீஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டான்ஸ் பார்க்க போகிறோம்ல, அதில் தான் டைட்டில் இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த டைட்டிலை கண்டுபிடிக்கலாமா? முழங்காலில் நின்று ஜெபம் செய். ஜெபம் 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 தரும் ஜெயம் ஜெயம். ஜெபித்தால் உனக்கு வரும் ஜெயம் ஜெயம். ஜெபம் 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 தரும் ஜெயம் ஜெயம். ஜெபித்தால் உனக்கு வரும் ஜெயம் ஜெயம். காலையில் எழுந்ததும் ஜெபம் செய். இரவில் தூங்கும் முன்னே ஜெபம் செய். உணவு உண்ணும் முன்னே ஜெபம் செய். நன்றி சொல்ல ஜெபம் செய். ஜெபம் ஜெபம் ஜெபம்
ஓகே குட்டீஸ், நம்ம சூப்பராக டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்டோம்ல. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, இந்த வீக்கோட டைட்டில் அதில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே குட்டீஸ், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இருங்க ஜோனா கிட்டே கேட்டுடலாமா? ஜோனா, நீ கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேங்க்கா. எங்கே சொல்லு. ஜபமே ஜெயம். ஆமாம், ஜபமே ஜெயம். குட்டீஸ், நீங்கள் இந்த சாங்ஸ்லாம் ஆடினீங்களே, அதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நம்ம பயப்படும் போதும் சரி, இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தாலும் நம்ம ஜபம் பண்ணும்போது அது வந்து சரியாயிடும். அக்கா, எனக்கு ஒரு டவுட்டுக்கா. இப்போ நம்மளுக்கு பயம் இருக்கும்போது ஜெபிச்சா சரியாக போயிடுமாக்கா? ஆமாம் ஜோனா, நம்ம பயப்படும் போது நம்ம வந்து கண்ணை முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணால் சரியாயிடும். சரி, உனக்கு ஏன் இந்த டவுட் வந்துச்சு? இல்லைக்கா, எக்ஸாம் வருதுல, அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுக்கா. எக்ஸாம்னால பயமாக இருக்கா? குட்டீஸ், உங்களுக்கும் இப்போ எக்ஸாம்ஸ் தானே, இப்போ எல்லாருக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம எக்ஸாம் என்ன தான் படித்தாலும் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும்ல. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பயம் டைமில் வந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஏசப்பா இந்த மாதிரி வந்து எனக்கு பயமாக இருக்குது, அந்த பயத்தை போக்குங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நார்மலாக ஜெபிக்கக்கூடாது. உண்மையாக விசுவாசமாக ஜெபிச்சா ஏசப்பா கண்டிப்பாக கேட்பாரு. குட்டீஸ், உனக்கு புரிஞ்சாதோன்னா நீ வந்து ப்ரேயர் பண்ணுவியா உண்மையா? பண்ணுவேன்க்கா. ஓகே குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணணும், ஜோனாக்கா மாதிரி நீங்களும் உண்மையாக ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிற பயமும் போயிடும். ஓகே ஜோனா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பைபிள் வேர்ட்ஸ்க்கா. ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணணும், அக்கா சொல்லி தரும்போது அந்த பைபிள் வேர்ட்ஸை மெமரி பண்ணணும். பைபிள் வேர்ட்ஸ்குள்ளே போயிடலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வீக்கான பைபிள் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து எல்லோரும் இந்த பைபிள் வசனம் சொல்லுங்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், இப்போ இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ கூட உங்களுக்கு என்ன போயிட்டுருக்கு, அக்கா கூட உங்களுக்கு சொன்னாங்க இல்லைங்களா, எக்ஸாம் டைம் தானே. அப்படி நம்ம என்ன தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு என்ன தான் நம்ம வந்து படித்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த எக்ஸாம்னும் போதே உங்களுக்கு என்ன வருது, பயம் வருது. இது நம்ம எப்படி நம்ம இதுலேருந்து வெளியே வர போகிறோம் தெரியலையே, இப்படி தான் நம்ம எக்ஸாம் இந்த எழுதி முடிக்க போகிறோமோ தெரியலையே, அப்படிலாம் உங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க தானே. இப்படிலாம் நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜபம் பண்ணணும். நம்ம ஜபம் பண்ணி என்ன தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம எல்லாமே படிச்சுட்டு ப்ரிப்பேர்டாக போயிட்டு இருந்தாலுமே நாம் வந்து முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். அப்படி நம்ம ஜபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து எல்லா விஷயத்திலிருந்தும் உங்களுக்கு வந்து ஜெயத்தை கட்டளையிடுவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ யாரால் வரும், கர்த்தரால் வரும். ஜெயம் வந்து இப்போ நம்ம எதுவுமே நம்ம படிக்காமல் நம்ம ஜஸ்ட் ப்ரேயர் மட்டும் பண்ணால் நம்மளுக்கு ஜெயம் கிடைச்சிடுமா? இல்லை, அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தமாகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஃபுல் எஃபெக்ட் வந்து நம்ம போடணும். ஒவ்வொரு விஷயமும் சரி, எதுவுமே செய்யாமல் எனக்கு ஜெயம் வரும் அப்படின்னா வரவே வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணி ஆயத்தமாகி ஏசப்பாவுக்கு நம்ம வந்து அவரை நோக்கி பார்த்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுக்கும் ஜெயத்தை வந்து ஏசப்பா கொடுப்பார். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வந்து பைபிள் வேர்ட்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம்ல. ஜோனா, நீ வந்து அக்கா சொல்லி தரும்போது அந்த பைபிள் வேர்ட்ஸ் மெமரி பண்ணியா? அவங்க சொல்லி கொடுத்தும் போது நான் மெமரி பண்ணிட்டேன்க்கா. அப்படியா? சரி, குட்டீஸ்க்காக நீ அந்த வசனம் சொல்கிறியா? சொல்கிறேன்க்கா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஓகே, சூப்பராக அழகாக சொல்லிட்டாங்கல்ல. சரி, ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஜோனா? ஸ்டோரி தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணணும், அக்கா ஸ்டோரி சொல்லும் போது கவனமாக இப்போ உட்காந்து கேட்கலாமா ஸ்டோரி? குட்டீஸ், கதைக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நம்ம என்ன வசனம் பார்த்தோம் தெரியுமா? ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்மலாம் இப்போனா எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்குது. ஒரு எக்ஸாம் குறித்து ஒரு பயம் இருக்குது. பாதி எக்ஸாம் முடிச்சிட்டோம், இன்னும் பாதி எக்ஸாம் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸாம் எழுதியதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஜெயம் வரணும், நம்ம வந்து வெற்றியாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரணும்னு வெயிட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு எப்படி அந்த வெற்றி வரும்னா, நம்ம வந்து யுத்தத்துக்கு ஆயத்தப்படணும். இங்கே யுத்தன்றது என்ன சொல்கிறாங்களா, நம்ம வந்து எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருக்கணும். ஆனால் நம்ம ஜெயத்தை தருகிறவர் யார்? ஏசப்பா மாத்திரம்தான். நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் நம்மளுக்கு ஜெயத்தை தருகிறவர்
மாற்றுவார் ஏசப்பா மாற்றணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். எப்போதும் நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கணும். இன்றைக்கி பைபிள் ஸ்டோரியில் போயிடலாமா? இன்றைக்கி வந்து 2 பேர் குறித்து பார்க்க போகிறோம். தாவீதும் கோலியாத்தும் அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி தாவீதை வந்து கர்த்தர் பயன்படுத்தினாருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ தாவீது வந்து சின்ன வயசில் இருந்தான். அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஆடுகுட்டி மேய்க்கிறவன். நம்ம எப்படி குட்டி பசங்களாக இருக்கும்போது ஆடுகுட்டியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவன் வந்து ஆடுகுட்டி மேய்ச்சினா அவனுக்கு வந்து அண்ணன் தம்பிங்க வந்து 8 பேர். இவன் தான் லாஸ்ட்டு பையனாக இருப்பான். ஸோ இவனை பார்த்தாவே நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க அண்ணெல்லாம் வந்து யுத்தத்தில் வந்து வீரர்களாக இருந்து இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியர்லேருந்து அவங்க வந்து யுத்தம் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க போகும்போது ஒரு நாள் வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சிக்காயிடுச்சு, நீ போயிட்டு அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க. இவனும் சாப்பாடு கொடுக்கும் போது தான் அப்போ தான் அப்போ யுத்தத்தெல்லாம் பார்ப்பான். அப்போ ஏன் எங்கள் இஸ்ரவேலர் வந்து பெலிஸ்தியரை எதிர்த்து சரியாகவே போராட மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க அண்ணன் கிட்டே கேட்கும்போது, டே உனக்கு இதெல்லாம் என்னடா வேலை, சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே ஒரு பாரமாக இருந்திருக்கும். ஸோ நம்ம எப்படியாச்சும் இதுக்குள்ளே நம்ம கலந்துக்கணும், இந்த யுத்தத்தில் நம்ம வந்து பங்கேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாஞ்சிருக்கும். இதை வந்து அந்த சவுல் ராஜா கேட்டு, இஸ்ரவேலின் ராஜா அவர் கேட்டு வந்து ஒரு நாள் வந்து தாவீதை வந்து பார்க்கலான்னு சொல்லி போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பேசினதுக்கப்புறம் என்னுடைய வங்கியெல்லாம் கொடுத்துருக்குறேன், கேடகெல்லாம் போட்டிருப்பாங்களே ராஜா, அதெல்லாம் கொடுக்குறவனுக்கு நீ யூஸ் பண்ணிக்குப்பான்னு சொல்லிட்டு சின்ன பையனுக்கு கொடுக்குறாரு. அவன் அப்போ என்ன பண்ணுறான், எனக்கு வேணான்னு சொல்ல போட்டு பார்த்துட்டு அவனுக்கு பத்தலை. அவனுக்கு சரி, அவன் யூஸ்வலாக நம்ம கிராமத்துலலாம் வச்சுன்னு இருப்பாங்களே கல் கவனெல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இவனுக்கு வந்து ஒரு 2 பொருள் வச்சுன்னுக்கிறான். இன்னும் எத்தனை வச்சுருக்குன்னா 2 என்ன வச்சுருக்குன்னா, ஒன்று கவனு, 5 வந்து கூழாங்கல் சொல்லுவாங்க. அது வந்து மெல்லிமாக தான் இருக்குமா, ரொம்ப வந்து வெயிட்டாக அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்காதான், சின்ன கல் தான் இருக்குமா. இவன் வந்து அதை வச்சுன்னு இருந்தானா. ஒரு நாள் அப்படி தான் வந்து அவங்களுக்கு யுத்தத்துக்கு வந்துருக்குது. பெலிஸ்தியர்கள் வந்து கோலியாத்துன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னா பயங்கரமாக வெயிட்டு, ரொம்ப ஹைட்டு. அவனுக்கிட்டே நம்மலாம் பார்த்தோன்னா குட்டியாக இருப்போமா, அவ்வளோ ஹைட்டாக இருப்பானா. அவனை பார்த்தா எல்லாருக்குமே பயமாக இருக்கும், எல்லோரும் ஓடி போயிடுவாங்களாம். அப்படியே அவன் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது என்ன எதிர்க்கு யாருமே இல்லை, ஹஹா அப்படின்னு சொல்லி அவன் கத்தின்னு இருப்பானா. அப்போது தாவீது வந்து இவனை எப்படியாச்சும் நான் முறியடிக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா பற்றி கர்த்தரை பற்றி அவன் ஏதோ நான் பேசுகிறேன், நான் கர்த்தர் மூலிமா உன்னை வந்து வீழ்த்துவேன், கர்த்தர் எனக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ உன் கர்த்தர் இதெல்லாம் செய்வாரா, இஸ்ரவேல் ராஜா இப்படி பண்ணுவாரா, இஸ்ரவேலின் கர்த்தர் இப்படி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது, அப்போ வந்து அவன்கிட்ட என்ன இருந்துச்சு, 2 கவனும் கல் இருந்துச்சு. அதை எடுத்து அவன் நெத்திலே அடித்தவொன்னே அவர் வந்து விழுந்துட்டான்னா அவன் வந்து மாண்டு போயிட்டான்னு சொல்லி பைபிளில் இருக்குது. ஸோ இப்போ கூட அவன் என்ன பண்ணால், அந்த யுத்தத்துக்கு அவன் ரொம்ப நாள் அவனுக்குள்ளே ஒரு ஆஞ்சு இருந்துச்சு. ஸோ நம்ம கூட என்ன பண்ணோன்னா, நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆயத்தமாக இருக்கணும். எந்த பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு நாலேஜாக இருந்தாலும், நம்மளுக்கு என்ன ஒரு சின்ன நாணமாக இருந்தாலும் நம்ம அதை குறித்து நம்ம வந்து ஞானமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டுனே இருக்கணும். இங்கே யுத்தன்றது நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களாக இருக்கலாம், ஒவ்வொரு பிரச்சனையில் போராட்டங்களில் எப்போல்லாம் நம்ம இருக்கணுன்றது ஒரு ஆயத்தமாக இருக்கலாம். எப்படி படிக்கணும், எப்படி பெற்றோர்கள் கீழ்ப்படையணும், எப்படி இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம எப்பவுமே ஒரு ஆயத்தமாக இருக்கணும். அவருடைய வருகையை குறித்து ஆயத்தமாக இருக்கணும். அவர் ஊழியத்தை குறித்து நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது நம்மளை கர்த்தர் வந்து ஜெயமாய் வைப்பார். எல்லா காரியங்களுக்கும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். எப்படி கோலியாத்தை வென்ற தாவீதுக்கு வெற்றி கிடைச்சதோ, நம்மளையும் கர்த்தர் வந்து பெரிய காரியங்கள் செஞ்சு நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பார். சரி குட்டீஸ், நம்ம வந்து ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணு, நம்ம இந்திய சண்டே கிளாஸை முடிப்போம். சரியா? ஆண்டவரே சப்பா சோத்திரம் தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இம்மட்டுமா எங்களை காத்து வந்தவரே அப்பா, இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தில் குடும்பத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இன்று நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் சொன்னபடி அப்பா, நாங்கள் எல்லா காரியத்திலையும் ஆயத்தமாக இருக்க அப்பா, எங்களோட யுத்தத்தில் நீங்கள் இருந்து ராஜா எங்களுக்கு ஜெயமாக எங்களுக்கு நீங்கள் தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபமே ஜெயம் என்ற மாதிரி அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. நாங்கள் எல்லா காரியங்களும் ஆயத்தமாக இருக்கவும் அப்பா, எங்களுடைய எக்ஸாமில் பசங்களுடைய எக்ஸாமை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பசங்களுடைய பிள்ளைகளையே கூட நீங்கள் ஆசீர்வதிங்க, நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களோட வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியா பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெயத்தை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய குடும்பங்களோடு கூட இருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.